Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1050 பார்ட் 1. ஓபன் பண்ணா மறுபடியும் ஏஸ் அண்ட் யமட்டோவோட சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஏஸ் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்க திடீர்னு தூங்கிடுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி யமட்டோ கிட்ட பேசிக்கிட்டே தூங்கிட்டான். அவளுக்குன்னா பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு. ஏன் சடனா அவன் மயக்கம் போட்டு விழுந்தான்? ஏதாச்சும் விளையாடுறானா இல்ல செத்துட்டானா ஒண்ணுமே புரியாம ஏசு 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 ஏசுன்னு கத்திட்டு இருப்பான். நல்ல வேலை பையன் சடனா எந்திரிச்சிருவான். என்னடா ஆச்சுன்னு கேட்டவனு தூங்கிட்டேன் பானா பச்சையா திட்டுவான். நான் ஏன் நீ செத்துட்டேன்னு நினைச்சு நான் பீதி ஆயிட்டேன்டா, தூங்குறது இப்படியாடா தூங்குவேன், வீணா போனவன் உடனே சரிபா ஐயாடு அதான் லைட் அசந்துட்டேன்பா. என்ன பண்றது, நைட் ஆயிருச்சு, தூங்குற டைம். இந்த டைம் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா தூக்கம் தானே வரும். அதுக்கப்புறம் ஆமா என்ன விஷயத்த பேசிட்டு இருந்தோம்னு சொல்லி அங்க இருந்து கண்டினியூ பண்ணுவோம்பா. ஏன்னா காலையில அவனோட ஆளுகளை மீட் பண்றதுக்காண்டி அவன் கிளம்ப போறானாமா. அதனால நைட்டு தூங்கி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்குதுன்னு உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா பையன் தூங்கணும், டயர்டா இருக்கான், அவன்கிட்ட பேச முடியாதுன்னு கவலைப்பட்டு இருந்தா. அவன் கதையை சொல்றேன்னு உடனே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பல வருஷமா அடைஞ்சே கிடக்குறான் பாத்தீங்களா. அதனாலதான் அந்த கதையெல்லாம் அவ்வளவு ஆர்வமா கேட்கிறா. சரி எங்க விட்டோன்னு அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது அவன் எங்க விட்டுருப்பான், அவன் தம்பியை பத்தி கதையை சொல்ல ஆரம்பிப்பான். அந்த கதையில தான் விட்டுருப்பான். அந்த டைம் யமட்டோ வந்து ஓடன் மாதிரி நான் ஆக போறேன்னு சொல்லியிருப்பான். அவன் இருந்துட்டு திருத்தம், ஓடன் மாதிரி இல்ல ஓடனாவே ஆக போறேன், என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே அவரு பண்ண அதே விஷயத்த நானும் பண்ணணும் அப்படின்ட்டு ஓடனோட டிராவல் ரெக்கார்டை எடுத்து பாப்பா. இந்த விஷயத்த பூரா மொமனசுகே கிட்ட சொல்லுவா. அவ எதிர்பார்க்கவே இல்ல திருப்பி இவனை ஒரு நாள் மீட் பண்ணுவான்னு. ஆனா பையன் எப்படியோ வந்துட்டான்ல. அந்த புக்கை அவன் கிட்ட காமிச்சோடனே அவனே ஷாக் ஆயிருவான். இது என் டேடியோட ஜேர்னல் புக்கான்னு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா அவரோட மொத்த லைஃபையுமே மனுஷன் எழுதி வச்சிருக்காரு. சொல்ல போனா இது உலகத்தையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு புக்கு. இந்த புக்கு எப்படி இவளுக்கு கிடைச்சிருக்கும்னா இவ தேடி போயெல்லாம் எடுத்திருக்க மாட்டான். யாரோ இந்த புக்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நெருப்புல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை ஆத்துல தூக்கி வீசிட்டாங்க போல. ஆத்தோரமா தான் பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்திருப்பான். இந்த ஜேர்னல்ல பாத்தீங்கன்னா மொமனசுகேவை பத்தியும் நிறைய விஷயம் எழுதி இருப்பாரு. இவன் பிறந்தது ஒயிட் பியர்டு கப்பல், வளர்ந்தது ரோஜரோட கப்பல். ஐ மீன் கொஞ்சம் வளர்ந்தது. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அவனுக்கு ஞாபகமே இல்ல. ஏன்னா அந்த டைம் பையன் ரொம்ப சின்ன பையனா இருந்தானே. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இப்போ பையன் இதெல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கான்னா ஒரு புது உலகத்தை பார்க்க போறான். இந்த உலகத்தையே மாத்த போறது ஏசு சொன்ன அந்த ஒரு சில பேர் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆளுகளை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான்ல, அதான் யூஸ்டஸ் கிட், லா, நம்ம லூஃபி, பெஜி அப்படி இப்படின்னு அவங்கள பத்தி தான் சொல்றான். மறுபடியும் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக். ஏஸ் என்னன்னா பேசிட்டு இருக்க மறுபடியும் தூங்கி எந்திரிக்கிறான். அந்த டைம் பாத்தீங்கன்னா சாபோ, ஏசு, லூஃபி இவங்க 3 பேர் ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த கதையை சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அவ ஆடி போயிட்டா. என்னதான் இவன் இந்த ஐலாண்டை விட்டு வெளியில போகாட்டியும் கூட இவளால ஏஸ் சொன்னதை வச்சும் ஓடன் எழுதுனதை வச்சும் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா சிங்க் பண்ண முடியுது. என்னடான்னு பாத்தீங்கன்னா ஏஸ் அந்த டைம் லூஃபியோட கனவு லட்சியம் ஆசைன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பானா. அதை கேட்டுட்டு அப்படியே மிரண்டுட்டா. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதையில ஓடன் தான் சாபோன்னு வச்சுக்கோங்க. அவனை வந்து அவனோட நாட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாங்களா, அதான் பெரிய ராயல் ஃபேமிலி அது இதுன்னு. ஆனா அவனோட ஆசை இந்த உலகத்தை சுத்தி பார்த்து அது எல்லாத்தையுமே ஒரு புக்கா எழுதணும். நல்லா யோசிச்சு பாருங்க, மேட்ச் ஆகும். ஓடனும் இதே மாதிரி தான் ஆசைப்பட்டு ஊரை விட்டு வெளியில வந்து நல்லா சுத்தி ஒரு புக்கா எழுதினாரு. சாபோக்கு பைரட்டா மாறணும்னு ஆசை, பட் அவருக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் இல்லைன்னு வைங்க. ஆனா ஸ்டோரி லைன் அப்படியே மேட்ச் ஆகி வரும். ஏஸ் என்ன சொல்லியிருப்பான், நான் ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன், உங்க எல்லாத்தோடய நான் தான் பெஸ்ட் பைரட்டா இருப்பேன், இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் நீ வெறுத்தாலும் பரவாயில்ல, ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஒரு பெரிய பைரட்டா மாதிரி என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணி காட்டுவேன்னு சொல்லியிருப்பான். இது வந்து ஏஸ் சொன்ன கதை. இதையும் ஓடனோட புக்ல படிச்ச அந்த கதையும் அப்படியே மேட்ச் பண்ணி பாப்பா. ரோஜர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லாஸ்ட் ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குது. அந்த விஷயத்தை கவர்மெண்ட் வெளியில யாருக்குமே சொல்லல. சொல்ல போனா அவனுக்கு தெரியவே விடல. அதுதான் நம்ம ரோஜருக்கு செம கடுப்பாகுது. இவங்க மட்டும் அந்த ஐலாண்டுக்கு போனாங்கன்னா அதனால இவங்களோட பேரும் பெருசாவும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், ஐ மீன் ட்ரெஷர் கிடைக்கும். எல்லாருமே இவங்கள வேர்ல்டு கிரேட்டஸ்ட் பைரட் குரூப்னு வேற சொல்லுவாங்களே. இத ஓடனும் ஒயிட் பியர்டும் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா இது எப்ப நடந்திருக்கும்னா 3 பேரும் ஒரு ஐலாண்ட்ல சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்களே. அடாதான் 2 பேத்துக்குள்ளயும் வேற லெவல்ல சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது கடைசியில ஒன்னா உட்கார்ந்து பொருளெல்லாம் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த சம்பவம். இதை நம்ம சொன்ன கதையோட அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தா கோல்டி ரோஜர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் லூஃபியும் சொல்லியிருப்பான். கடைசியில 2 பேருமே கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த பக்கம் ரோஜருக்கு நம்ம லூஃபியை காட்டியிருப்பாங்க, இந்த பக்கம் ஓடனுக்கு சாபோவையும், அந்த பக்கம் ஏசுக்கு ஒயிட் பியர்டையும் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கதையெல்லாம் முதல்ல இருந்து புரட்டி பார்த்தோம்னா இதெல்லாம் வேற லெவல்ல சிங்க். இப்படி இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க அவன் அந்த சீனை சொல்லிட்டு இருப்பான். நானும் சாபோவும் லூஃபி அப்படி சொன்னதை கேட்டு சிரிச்சோம். ஆனா மத்தவங்க சிரிக்கிற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடக்காது, ஏன்னா எங்களுக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்குது, அவனால முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு யமட்டோ அந்த ஜேர்னலை காமிச்சு ஆனந்த கண்ணில அழ ஆரம்பிச்சிருவா. என்னாச்சுன்னு கேட்டா, உன் தம்பி சொன்னதை கேட்டு எனக்கு சிரிப்பு வரல, கிங் ஆஃப் த பைரட் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தான் உன் தம்பி
தம்பியும் சொல்லிட்டு இருக்கான். ஓடன் அந்த விஷயத்தை எவ்வளவு ஆச்சரியமா கேட்டாரோ அந்த அளவுக்கு இந்த ஜேர்னல்ல எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் அவர் வந்துட்டு கொசுகி ஓடன் அப்படி இப்படி அவரோட ஜேர்னல் தான் இது அப்படி இப்படின்னு சொல்லி உன் தம்பி கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது, கண்டிப்பா அவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெரிய ஆளா சாதிச்சு காட்டுவான், அவனோட லட்சியத்தை அடைவான்னு சொன்ன உடனே ஏசுக்கு அவ்வளவு சந்தோஷம். கேட்கும் போதே நல்லா இருக்குதே. ஒரு நாள் அவரையும் லூஃபியும் மீட் பண்ணி ஜாலியா சரக்கு பார்ட்டி ஒண்ணு கொண்டாட வேண்டியதாம்பா. அவர் எப்போ செத்துட்டாருன்னு ஒண்ணு ஐயோ அப்ப அவரை மீட் பண்ண முடியாதா, சரி ஃப்ரீயா விடும்பானா. உடனே அவ நீ என்னைய பத்தி என்ன நினைக்கிற, நீயே நானு உன் தம்பி உங்க 2 பேத்து கூட நான் கடல்ல டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உடனே தாராளமா போலாம். இந்த கடல் எவ்வளவு பெருசு தெரியுமா, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீ மட்டும் சீக்கிரமா வரலன்னு வச்சுக்க, திரும்பி நம்ம மீட் பண்ணுவோமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால நீயே முடிவு பண்ணிக்க உடனே அவன்கிட்ட உடனே அவனோட ஃபிங்கர் நெயில் இல்லன்னா ஹேர் கிளிப் ஏதாச்சும் ஒண்ணு குடும்பா. ஏன் இதுக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டான். இப்படியே இவங்க பேசி 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 விடிஞ்சே போச்சு. கட் பண்ணா காலையில நம்ம ஏஸ் கிளம்புறான். அவன்கிட்ட அந்த விவரு கார்டு பேப்பரை கொடுத்துட்டு அவ கொஞ்சம் கிழிச்சுக்குவா. இது என்னன்னு அவனுக்கு தெரியாது, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். இதை வச்சு நீ எங்க இருக்கேன்னு நான் உன்னை ட்ராக் பண்ணி வந்துருவேன். அப்படி பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஒரு நாள் மறுபடியும் மீட் பண்ணலாம்ல, அதுக்காக உன்னை வேற யாராச்சும் மீட் பண்ண வரணும்னா தாராளமா இந்த பேப்பரை கிழிச்சு நீ அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு உடனே நல்லா இருக்குதே சரி ரைட்டு போயிட்டு வரேன்ட்டு அங்க இருந்து கிளம்புவான். அந்த டைம் யமட்டோ பாத்தீங்கன்னா அவ சங்கிலியை பார்த்து கவலைப்பட்டு இருப்பாளா. உடனே போயிட்டு இருந்த ஏசு பாதியிலே ஸ்டாப் பண்ணி யமட்டோ உன்னோட நம்பிக்கையை என்னைக்குமே விட்டுறாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவான். நம்ம போய் அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது மேல அடிச்சு புடிச்சு ஏறி வந்து ஏஸ் உன்னை நான் மறுபடியும் மீட் பண்றேன், நம்ம ஒன்னா கடல்ல டிராவல் பண்ணணும்னு உடனே கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்ட்டு பை பை சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இவளுக்குமே அவ்வளவு ஹாப்பி. அதுதான் அவனை கடைசி அவன் பார்த்தது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஓடனோட டிராவல் ரெக்கார்டை உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஏசோட விவரு கார்டு கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டே வருது. அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகி எப்படியாச்சும் ஏச காப்பாத்தியே ஆகணும்னு கேஸ்ல இருந்த அத்தனை பேத்தையும் அடிச்சு தெரிய விட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆற கண்டியா அடிச்சு புடிச்சு ஓடுவா. இந்த மேட்டர் கைடோக்கு தெரிஞ்சவன காண்டாயிட்டான். என் மவனுக்கு மண்டையில மசாலாங்கிறது சுத்தமாவே இல்ல, உன்ன எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கிளம்பி என் உசுர வாங்கிட்டு இருக்கான். அந்த ஷாங்ஸ் அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இங்க டைம் இருக்குது, நான் அவளை கவனிச்சுக்கிறேன், அவசரப்பட்டு எவனும் குறுக்க போயிடாதீங்க, குறுக்கெலும்ப உடச்சு விட்டுருவான்னு சொல்லிடுவான். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டோட எஜ்ஜுக்கு போயிட்டா. அப்படியே கதறுவா, திரும்பி வருவேன்னு என்கிட்ட சொன்னியடா, இப்படி பண்ணிட்டியாடான்னு. அந்த எஜ்ஜுக்கு போகும்போது கடைசியில இருந்த அந்த கொஞ்சோண்டு பேப்பரும் கம்ப்ளீட்டா காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடும், ஏன்னா ஏசு செத்துட்டான். இதெல்லாம் இங்க கைடோக்கு எங்க தெரிய போகுது, என்னதான் அவ முக்கினாலும் இந்த ஐலாண்டை விட்டெல்லாம் அவளால போக முடியாது, புடிச்சுக்கலாம் ஒண்ணு கவலை இல்லாம. இங்க இவ அந்த சங்கிலியை பார்த்துட்டு கொலை காண்டாவா. ஓட்டாத ஒட்டன்னு பயங்கரமா அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணுவா. கை போற ரத்தம், அது உடையவே உடையாது. ஏன்னா அவளோட ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவளால காப்பாத்த முடியல, கைடோவையும் அடிச்சு ஜெயிக்க முடியல. இப்படி ஒரு ஜெயில மாட்டிட்டு இருக்கனேன்னு சொல்லி அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுவா. ஏசு என்ன சொல்லியிருப்பான், உன் கைக்கு தான் சங்கிலி போட்டிருக்குது, உன் மனசுக்கு இல்ல, வெளியில வா அப்படின்னு இருப்பான். அவளுக்குமே ஓடன மாதிரி ஃப்ரீயா அந்த உலகத்தை சுத்தணும்னு ஆசை, மெயினா ஏஸ் கூட. ஆனா இப்ப அவனே செத்து போயிட்டானே. அப்போ ஓடனோட புக்கு கீழே விழுமா, அதை பார்த்த உடனே அவளுக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் அப்படியே ஓடும். அதுல ஓடன் முக்கியமா ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு. என்னன்னா இப்பல இருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது பைரட் யாராவே உருவாக போகுது. அந்த டைம்ல பயங்கர ஸ்ட்ராங்கான பைரட்ஸ் எல்லாம் இந்த நியூ வேர்ல்டுக்கு வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரா. நம்ம ஏசு அந்த டைம் என்ன சொல்லியிருப்பான், இந்த மாதிரி கடல்ல பயங்கரமான ஆளுகள்லாம் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 4 பேர்த்த சொல்லியிருப்பான். இல்ல லூஃபி பேரையும் சொல்லியிருப்பான். அப்போ ஒரு விஷயம் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். பின்னாடி பாத்தீங்கன்னா கைடோ படையோட வந்து நின்று இருப்பான். அவளை கூப்பிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போ, இல்ல தேவையில்லாம என் கையால் அடி வாங்கி செத்துறாதம்பா. அதெல்லாம் அவன் நோட் பண்ணவே இல்லை. யமட்டோக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் லூஃபி தான் இங்க வரப்போறான். அதைத்தான் ஓடன் எழுதி வச்சிருக்காரு. ரோஜரும் லூஃபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. அப்படின்னா இந்த நியூ வேர்ல்ட திருப்பி போட போற அந்த ஒரு ஆள் அவன் தான். அப்படின்னா நான் லூஃபி காண்டி வெயிட் பண்ண போறேன், அவன் டெஃபினட்டா வருவான், அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அப்படின்னா யமட்டோ ஓடனோட ஜேர்னலை யூஸ் பண்ணி முன்னாடியே கணிச்சு வச்சுட்டா பாருங்க. வேற மாதிரி இல்ல, அந்த டைம் கைடோவும் மத்தவங்களும் ஒழுங்கா ரிட்டர்ன் வந்துருங்க, இல்லன்னா உங்களை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும்னு ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்காங்க. கைடோலாம் உன்னைய எத்தனை டைம் போட்டு அடிக்கிறது எனக்கே சலிச்சு போச்சுமா, ஆனா எனக்கு சலிக்கலடா, நான் உன்னை திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு யமட்டோ மின்னல் வேகத்துல ஓடி போய் கைடோவியே ஓங்கி அடிக்க போவா. இத்தனைக்கு அவ வந்த வேகத்துல வழியில இருந்தவனுங்க எல்லாம் திருச்சிருவானுங்க, யாரும் அவளை தொட கூட முடியல. நான் யமட்டோ இல்லடா ஓடன்றா கிளட்டு பாயிலன்னு சொல்லி கைடோவோட மூஞ்சிலேயே ஒரு அடி வைக்க போவா. அடிச்சாலா இல்லையான்னு தெரியல, எப்படியா அடிச்சு துவச்சிருப்பான். இதுக்கப்புறம் தான் முக்கியமான பயங்கரமான தீவிரமான கொலவிரித்தனமான ஃபைட் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆல்சோ மாசான சீன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அது என்ன மாதிரி தரமான சீன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.